ஜெய் கால் பைரவ், ஜெய் முனீஸ்வர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமோடு இருக்கீங்களா? எல்லோரும் நலமோடு இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் நாளைக்கு தேர்தல் நடக்கவிருக்கு. எல்லோரும் ஓட்டு போட தயாராக இருப்பீங்க. அது சம்மந்தமாக ஒரு சின்ன கருத்தை பதிவு பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை இங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது எல்லாருடைய விருப்பமும் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமும். மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஏதோ ஒன்று புதுசாக நடந்தாகணும். புதுசாக நடக்குதுன்னா அங்கே வாழ்கிற மக்கள், அந்த மாநிலத்தில் வாழ்கிற மக்களுக்கு தேவையான நல்ல கல்வி, அடிப்படை தேவைகள், நல்ல குடிநீர், அவர்களுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்புகள், அவர்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாமே நல்லபடியாக இருக்க வேண்டும். அந்த மாநிலத்தினுடைய இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நதிகள் எல்லாம் வருகிற தலைமுறைக்கு பாதுகாப்பாக வைத்து அவர்களாக விட்டு செல்ல வேண்டும். நாட்டில் உள்ள அத்தனை வளங்களும் மக்களும் எல்லோட நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்றால் அங்கே ஆட்சி அதிகாரங்கள் அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், அந்த மண்ணுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், அங்கு இருக்கின்ற வழிபாட்டு முறைகள், அந்த பழமையான மக்கள் அங்கு வாழ்ந்து விட்டு சென்ற அடையாளங்களை கொண்டு, தத்துவங்களை கொண்டு அங்கு ஆட்சி நடக்க வேண்டும். அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? மாற்றம் நிகழ வேண்டும். எல்லாரும் விரும்புகிறீர்கள். ஏன் என்றால் இதுவரைக்கும் நடந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு நல்ல காரியம் நடந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நோயாளி இருக்கீங்க, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குடிக்கிறவங்க இருக்காரு, ஒவ்வொரு வீட்டிலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அது காரணம் என்ன? உங்களை ஏதோ ஒரு மாய உலகத்துல வச்சிருந்து உங்களுடைய எல்லா வளங்களையும் இழுத்து அந்த அரசியல் செய்கின்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் வளமோடும் நலமோடும் செழிப்போடும் அந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுபோல அரசியல் நிகழ்வதால் மக்கள் ஏதோ நமக்கு எல்லாம் இலவசமாக கிடைக்கிது, அது கிடைக்குது, இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாயில மாட்டிக்கிட்டு உங்களுடைய அடிப்படை தேவைகள், உங்களுடைய உண்மையான மூலம் என்ன, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க அறியாம ஒரு மாயையில மாட்டி சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதிலிருந்து ஒரு மாறுதல் வேணும் என்று நீங்க விரும்புறீங்க. அதனால ஒரு மாற்றம் வேண்டும். அப்போ மாற்றம் வேண்டும் என்றால் ஏற்கனவே இருந்தவர்கள் சரியில்லை, அவர்களுடைய ஆட்சி சரியில்லை, அவர்களுடைய எந்த தத்துவமும் இந்த மக்களுக்கு நல்லபடியாக எடுபடலை. அதால ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. மாற்றம் தேவை என்றால் எப்படி? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே ஆண்டுட்டு இருக்கு. அதற்கு மாற்றம் அதிமுகவா? அப்புறம் அதிமுக ஆளும், அதுக்கு பிறகு திமுகவா? இப்படி அதிமுகவும் ஆண்டுடுச்சு, திமுகவும் ஆண்டுட்டு இருக்கு. அது கூட இன்னும் பல கூட்டணி கட்சிகளும் எல்லாம் ஆண்டுட்டாங்க. இனி மாற்றம் வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கட்சிகளையும் புறக்கணிச்சிட்டு புதுசா வரக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளிலும் இல்லாமல் புது தத்துவத்தை கொண்டு ஒரு இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று கனவோடு வருகின்ற நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும். அப்போ இதுவரையும் இந்த அரசியல் ஆட்சியில் இல்லாத ஒரு புது கட்சிக்கு நீங்க வாக்கு அளிக்க வேண்டும். அந்த கட்சி, பல கட்சிகள் புதுசா இப்போ வந்திருக்கலாம். அதுல எது சிறப்பானது, எது எல்லாருக்கும் பொதுவானது, எந்த கட்சி ஜாதி மதம் பாராது எல்லோரையும் சரிசமமாக நடத்தி எல்லோருக்கும் அந்த உரிமையும் அந்த மரியாதையும் அது அளிக்கும், பாரபட்சம் பார்க்காம அந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். அவங்க எங்கிருந்து வேணாலும் வந்திருக்கலாம். பொதுவாகவே திரைத்துறையிலிருந்து வராங்க, கூத்தாடி அப்படி பேசுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. எந்த துறை வேணாலும், எல்லா துறையிலும் இருந்து யார் வேணாலும் வரலாம். அதுபோல் அவங்க மக்களுக்கு சேவை செய்ய வராங்க. அதால ஏற்கனவே ஆண்ட கட்சிகளை தவிர்த்துட்டு புதுசா வர்ற கட்சிக்கு வாய்ப்பை கொடுத்து அவங்க ஆள்றதை வச்சு இனி எப்படி அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு தரலாமா, இது நல்லதா சரியா தப்பாங்கிறத முடிவு பண்ணணும். ஆகையால இனி இந்த தேர்தலில் ஒரு புது கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும். புது கட்சிக்கு வாக்களித்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் சிந்தனைகள் எப்படி மக்களுக்கு பயன்படுது என்பதை பார்த்து அதால நன்மைகள் ஒரு புதுமை ஏற்படணும் என்கிற என்னுடைய நம்பிக்கை. நீங்களும் ஒரு நாள் இரவு இருக்கு, நாளைக்கு காலையில வாக்கு செலுத்த போவீங்க. உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு
ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். இந்த பழைய கட்சிகளை கொஞ்சம் ஓய்வில் இருக்கட்டும், அதை புறக்கணிங்க. புது கட்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாக்களித்து அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்படி நடக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாற்றம் உண்டாகும் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.